தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் 80 என்சிசி மாணவர்கள் இரத்த தானம். தருமபுரி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் என்சிசி சார்பில் என்சிசி தினத்தை முன்னிட்டு இரத்த தான முகாம் இன்று பிற்பகல் 12 மணி அளவில் நடைபெற்றது. முகாமை கல்லூரியின் முதல்வர் கண்ணன் தலைமை வகித்து துவக்கி வைத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டோல் பட்டாலியன் கமாண்டிங் ஆபீசர் கர்னல் ராஜீவ்குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார். இந்த நிகழ்ச்சியில் என்எஸ்எஸ் அலுவலர் குப்புசாமி, கைல்வழி, ராஜாராம், சின்னபாபு மற்றும் அரசு மருத்துவமனை மருத்துவர் கனியா மற்றும் உடற்கல்வி இயக்குநர் பாலமுருகன் உட்பட பேராசிரியர்கள், மாணவர்கள், மாணவிகள் கலந்து கொண்டனர். இறுதியில் என்சிசி அலுவலர் தீர்த்தகிரி நன்றி கூறினார். இந்த முகாமில் 80 மாணவிகள் என்சிசி மாணவர்கள் இரத்த தானம் செய்தனர். இரத்த தானம் செய்தவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு டோல் பட்டாலியன் சார்பாக அரசு கலைக்கல்லூரி தருமபுரி என்சிசி மாணவர்கள் மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்கள் இணைந்து இன்றைய தினம் இரத்த தான முகாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அரசு கலைக்கல்லூரி தருமபுரியில் இதில் கல்லூரி மாணவர்கள், என்சிசி மற்றும் என்எஸ்எஸ் மாணவர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது இரத்தம் கொடுத்துள்ளனர். இதுபோன்று மற்ற துறைகளிலிருந்து 2ஆம் சுழற்சியில் பயிலக்கூடிய மாணவர்கள் இனி வந்து கொண்டு இருக்கின்றனர். ஸோ இன்றைய தினம் 100 யூனிட் கொடுக்க தயாராக நம்மளுடைய மாணவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றனர் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் சிறப்பான விஷயம் என்னவென்றால், எங்களுடைய என்சிசி கமாண்டிங் ஆஃபீஸர் கர்னல் ராஜீவ்குமார் சார் அவர்கள் இன்றைய தினம் இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு அவரும் இரத்தம் வழங்கினார் என்பதை எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.